எதனால முதல்ல எல்லா லைவும் இங்க வந்து பிரைவேட் செய்யப்பட்டுச்சு? அதுக்கான காரணம் என்ன? இந்த எலெக்ஷன் சர்வே ரிசல்ட் வந்து திமுகவுக்கு பெரும் பாதிப்பு. எந்த வகையில? அதாவது என்னன்னா, அது விஜயுடைய ஓட்டு வங்கி வந்து நான் உண்மையா சொல்லிட்டேன். அது வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. எ எ எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய அவங்களுக்கு கருத்து? நெக் டூ நெக் 3 பேருக்கும் மும்முனை போட்டியா இருக்கு. 28% ஓட்டுகள பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 முனை போட்டிய நீங்க 4 முனை ஏற்கலையா? போட்டியில வந்து 3 முனை போட்டி தான் கடுமையா இருக்க ஒழிய 4 முனை போட்டி அல்ல. இந்த இப்ப தேர்தல் 5 முனை போட்டியா இருக்கு. அதையும் இல்ல நீங்க ஏத்துக்கல. 3 முனை போட்டி தாங்கண்ணா. அது 5, 6 வந்தாலும் 3 ஃபைட்டர்ஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அத வந்து வெளிப்படையா நான் உடைச்சு விட்டேன். அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்குறபோது இந்த சைடு அதிமுகவும், தாவேகாவும் அதிமுகவும், சீமான் கட்சியும், நாம் தமிழரும், இந்த பக்கம் டிஎம்கேவும் 3 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1. அதுக்கடுத்து வந்து தொலைக்காட்சியில முக்கியமான நண்பர் நான் கூட எல்லா சேனலுமே லைவ் போட்டாங்க. ஸோ நான் கூட என்னாச்சுன்னா, சரி ஏன் இப்போ ஒரு தம்பி கிட்ட கூட்டப்போ உங்க சேனல்ல வந்து ஆனா இது போல எல்லாமே பிரைவேட் போட்டாங்க. எதுவுமே இது போல பென்னூர்னு கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவிங்களா என்னடா சொல்லிட்டு அப்புறம் மொத்த சேனலுடைய லைவும் பார்த்தா எல்லாத்தையும் பிரைவேட் போட்டிருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சதவீதம் அந்த சொன்ன விதம் வந்து அவங்களுக்கு திருப்தியா இல்ல பொழுது. ஸோ அதனால வந்து என்னன்னா, இது மக்கள் ரீச் ஆச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரும் நோக்கத்திற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ வந்து அந்த எல்லா சேனலுக்கும் டைரக்ஷன் கொடுத்து பிரைவேட் போட்டுருக்குதான் தகவல் எனக்கு கட்டப்பட்டது. ஓகே. இதுதான் தகவலா நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உண்மையான தகவல். இது எதுவுமே சரியா இருக்கக்கூடிய தகவல் கிடையாது. அவங்களுடைய கருத்து கணிப்புல ஒரு பொட்டிய வாங்கிட்டோம்னா பேசிடலாங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. கருத்து கணிப்பே நான் ஏத்துக்க மாட்டேன். கள ஆய்வுன்னு தான் சொல்லுவேன். ஆமா, கள ஆய்வு. நான் தீசஸா தான் பண்றது எப்பவுமே. அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. எல்லாருமே என்கிட்ட அழுத்தம் கொடுத்தாங்க. திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும் எல்லா சைடும் அழுத்தம் கொடுத்தாங்க. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? எப்படி அழுத்தம்னா அதுலயே புரிஞ்சுங்க. 1000 இருக்கும் அதுக்குள்ள. மிரட்டுனாங்களா? இல்ல எல்லாமே அடங்குன்னு வச்சுக்கேன். எல்லாமே அடங்கு வச்சுக்கேன். அத்தனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது கூட நான் என்னுடைய ரெப்புடேஷனை வந்து நான் என்னைக்குமே விட்டு தர மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல என்னுடைய IPDS.com.in வெப்சைட் போட்டு பாருங்க. செக்அப் பண்ணுங்க நீங்க. ஒவ்வொரு 2019 பாருங்க. தொடர்ந்து எலெக்ஷனும் கர்நாடக எலெக்ஷனையும் அக்யூரேட்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ அது டேட்டாஸும் இருக்கு பார்த்துருப்பீங்க. அப்புறம் போது இதில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ அதனால வந்து நான் இருக்கிற இதை பதிவு பண்ணுறவங்க தான் பதிவு பண்ண ஒழிய நான் விலை போல. சட்சட் உண்மை அதுதான். விலை போயிருந்தா நான் விலை போயின்னு சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தா சந்தோஷம். என்னுடைய இது இத்தனைக்கும் IPDS நிறுவனம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. மாசம் GST கட்டணும், டாக்ஸ் கட்டுறது. தகவல் சட்டத்தில் கூட நீங்க வந்து எவ்வளவு மாசம் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்டு நான் கொடுக்க கூட தயார். ஸோ அப்படின்ற போது இது வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாம கைவிட்டு வாங்கிட்டான்ற ஒரு செய்தியை வந்து பரப்புறதுக்காரனா மற்றவர்கள் வந்து அவங்க கட்சி டேமேஜ் ஆகிறதுக்காக அது இப்போ ஊடகத்திலும் வந்து நிருபர்கள் வந்து அந்த கட்சியினுடைய அஜெண்டா ஆட்கள் வந்துட்டாங்க.